செகண்ட் டே வீடியோ. நேற்று நம்ம பியூட்டி சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி ஹெல்த் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடினாலே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இதை பருப்பு பொடின்னு சொல்கிறத விட நவதானிய பொடின்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை என்னோடய ஹஸ்பண்ட் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அம்மா, அவங்கள அத்தைன்னு சொல்ல மாட்டேன், அம்மாச்சின்னு சொல்லுவேன். அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். பசங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் சாப்பாட்டில் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பருப்புனாலே பசங்க எடுத்துக்கிற மாட்டாங்க, பயிர் ஐட்டங்களும் எடுத்துக்கிற மாட்டாங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பசங்களுக்கு சாப்பாட்டில் சேர்க்கலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றதை பார்த்துருவோமா? தட்டாம்பயிறு, கொள்ளு, சுண்டல், எள்ளு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், இடித்த பூண்டு, பைத்தம்பருப்பு, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் வற்றல், கடைசியாக பெருங்காயம், தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு. இந்த பொருட்களை நம்ம கடாயில் 1 by 1 வறுத்துட்டு அதை எப்படி பருப்பு பொடியாக நான் இது பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாசிப்பருப்பை வறுத்து அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பையும் வறுத்துட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம நல்லா கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்ததை பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ உளுந்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா சுண்டலை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். சுண்டலை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை வறுத்து பொன்னிறமாக எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தட்டாம்பயிரை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். தட்டாம்பயிரையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாமா? இப்போ பைத்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொள்ளு, காணப்பயிர்னு சொல்லுவாங்க, கொள்ளு. இப்போ கொள்ளுங்கிற காணப்பயிரையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எள்ளு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், இதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எள்ளு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதை 4ஐயும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாய் வற்றலை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வற்றலை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை எப்போ நம்ம பொன்னிறமாக அதேமாக எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு, இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெள்ளைப்பூண்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 சிட்டிகை எண்ணெய் மட்டும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் முறுன்னு வெந்து வரும். அதிகமாகவும் யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூண்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெள்ளைப்பூண்டை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தில் கட்டி சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துக்கலாம், வதக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஆற விட்டுட்டு நம்ம நல்லா மிக்சியில் நல்லா பொடி பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பொருட்களை வச்சு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி நவதானிய பருப்பு பொடியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் கிடைக்கும். இது கடையில் கிடைக்கிற பொடி மாதிரி ஒரு ரிச் கலரில் இருக்காது. இது 100% நேச்சுரல்ன்றதுனால இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் இது ரிச் லெவல் ப்ரோட்டீன் கொடுக்கும் பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி. இது நம்ம பருப்பு பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். சாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர், நல்ல சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம 190% அளவு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கணும். இது வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை இந்த பொடி என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.